இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். குழந்தை இயேசு திருத்தலம் கூடலூரில் நாங்கள் ஈஸ்டர் டெக்கரேஷன் செய்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா முட்டை கூறும் இயேசுவின் உயிர்ப்பின் செய்தி அந்த ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையிலிருந்து எப்படி கோழி குஞ்சானது வெளியே வருதோ அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து உடைத்து வெளியே வருகிறார். அதான் என்னன்னா இதோட கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா 3 முட்டைகளை அடிப்படையாக கொண்டது. முதல் முட்டை பார்த்தீங்கன்னா பிறப்பினலை பாவம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயல்வெளி பாவம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறப்பிலிருந்து விடுதலை. முதல்ல நம்ம பிறப்பினலை பாவத்தை பார்க்கலாம். பிறப்பினலை பாவம் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள்னால நம்ம பிறப்பினலை பாவம் பெற்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயல்வெளி பாவம், நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயல்கள் அதன் வழியாக வர பாவங்கள் பார்த்தீங்கன்னா செயல்வெளி பாவம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வுலக முடிவு, அதாவது இறப்பு. இந்த 3ஐயும் உடைத்து தகர்த்து அதை வெற்றி கொண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நிலைவாழ்வை நம்ம அடையணும்னா, அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம அடையணும்னா நம்ம திருமுழுக்கும் வழியாக நாம் அவரோடு நாம் புதைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவரோட நம்பிக்கையால் வச்சோன்னா நம்ம மீண்டும் உயிர் பெற்று எழுவோம். இதுதான் என்னன்னா இதோட கான்செப்ட். பொதுவாக பிறப்பு நிலை பாவம் ஆதாம் ஏவாள் வழியாக வந்தது. செயல்வெளி பாவம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் தவறுகள் இதனால செயல்வெளி பாவம் வந்தது. நம்ம மீண்டும் இறப்போம். ஆனால் கிறிஸ்துவராக நாம் மீண்டும் நமக்கு ஒரு பிறப்பு இருக்கு. அதான் நிலைவாழ்வு. பொதுவாக இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா கூடு மற்றும் மரம், அதை தாங்கிய முட்டைகள். இதே இந்த மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துருக்கோன்னா கூடு என்னன்னா முட்டையை தாங்கும். இந்த முட்டை தாங்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டை உடையாமல் சிதையாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எப்போதும் ஒரு கூட்டின் வழியாக நம்மை பாதுகாக்கின்றார். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரமானது கூட்டை தாங்குகிறது. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நம்மை திருக்கரங்களால் தாங்கிட்டார். அது பார்த்தீங்கன்னா மேலோட்டமான தாங்குவது கிடையாது. நம் வேர் எப்படி ஒரு மரம் ஊன்றி நிற்க காரணமாக இருக்கும், அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய திருக்கரங்களால் தாங்கிட்டார். இதுதான் என்னன்னா நாங்கள் ஈஸ்டர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். பிறப்பினிலை பாவத்தையும் செயல்வெளி பாவத்தையும் போக்குவதே திருமுழுக்கு, அதாவது நாம் கடவுளோடு நாம் இணைக்கப்படுகிறோம். எனவே நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற மக்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் வாழ முயற்சிப்போம். மேலும் நம் உயிர்த்த ஆண்டவரோடு என்றும் நாம் தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.